வணக்கம், வெல்கம் டு ஆஸ்க் எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோ பதிவில் நாம் 11th ஸ்டாண்டர்ட் கணினி தொழில்நுட்பம் தமிழ் மீடியம் பாடப்புத்தகத்தில் இருக்க பாடம் 7 ஆவணத்தில் அட்டவணைகள், பொருள்கள் சேர்ப்பது மற்றும் ஆவணத்தை அச்சிடல் இந்த பாடத்திற்கான டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ தான், அதாவது டீச்சிங் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சொற்செயலியில் எப்படி வந்து அட்டவணையை வந்து உருவாக்கி அதில் எப்படி வேலை செய்வது அப்படின்றது பார்ப்போம். மற்றும் வந்து பொருள்கள் சேர்ப்பது, இப்போ இமேஜஸ், மற்ற வடிவங்கள், மற்ற பிக்சர்ஸ்லாம் எப்படி சேர்க்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு ஆவணத்தை வந்து எப்படி அச்சிடுவது அப்படின்றதையும் வந்து நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் டீச்சிங் வீடியோவை வந்து முழுமையாக பாருங்கள். அப்போ தான் வந்து இது ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் எப்படி வேலை செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு அட்டவணையை வந்து அட்டவணைனா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வரிசை மற்றும் நெடுவரிசை கொண்ட கட்டங்களின் தொகுப்பு தான் வந்து நம்ம அட்டவணை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த அட்டவணையை உருவாக்குவதற்கு நம்ம பல நுட்பங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ 2 வழிகள் இருக்குது. ஒன்று வந்து அட்டவணை பணிக்குரிய பயன்படுத்தலாம், இன்னொன்று வந்து இன்சர்ட் டேபிள் உரையாடல் பெட்டியை கொண்டும் வந்து நம்ம வந்து அந்த அட்டவணையை வந்து உருவாக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ செந்தர கருவிப்பட்டையில் பார்த்தீங்கன்னா அந்த அட்டவணை எளிதாக உருவாக்குவதற்கான அந்த பணிக்குறி இருக்கும். ஸோ அதை பயன்படுத்தி நம்ம எளிமையாக பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த டேபிள் அப்படின்ற ஒரு மெனு இருக்கும், அதில் போய் இன்சர்ட்டில் போயிட்டு டேபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் பயன்படுத்தி இந்த இன்சர்ட் டேபிள் உரையாடல் பெட்டியை கொண்டு வரலாம். அல்லது Ctrl+F12 கிளிக் செஞ்சாலும் வந்து நமக்கு இன்சர்ட் டேபிள் உரையாடல் பெட்டியானது தோன்றும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம முதல்ல உருவாக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டெஸ்க்டாப்பில் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டருக்கான அந்த ஸ்டார்டிங் ஸ்க்ரீன் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸ்டார் சென்டர் ஸ்க்ரீன் இதுதான். ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படி கிளிக் பண்ணும்போது நமக்கு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் ஆனது ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து அன்டைட்டில்ட் 1 அப்படின்ற முதல் டாக்குமெண்ட் ஆனது ஓப்பன் ஆயிருக்கு. இதை நம்ம வந்து சேவ் பண்ணாதனால அன்டைட்டில் 1 அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் எப்படி அட்டவணை உருவாக்குவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செந்தர கருவிப்பட்டை இருக்கு. ஸோ இதில் தான் இந்த டேபிள் பணிக்குறி இருக்குது பாருங்கள். இந்த பணிக்குறியை பயன்படுத்தி நம்ம வந்து எத்தனை கட்டங்கள் வேணுமோ அத்தனை கட்டங்களை கொண்டு நம்மளால அட்டவணையை வந்து உருவாக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வந்து டேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த டேபிளில் போயிட்டு இன்சர்ட் அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்குது, அதில் போயிட்டு டேபிள் அப்படின்றது கொடுக்கும்போது இன்சர்ட் டேபிள் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். அல்லது Ctrl+F12 நம்மளோட ஷார்ட் ஃபங்க்ஷன் கீயில் F12 அதை கூட Ctrl+F12 அழுத்தும் போது நமக்கு இந்த டேபிள் இன்சர்ட் டேபிள் டயலாக் பாக்ஸ் ஆனது ஓப்பன் ஆகிடும். ஸோ இன்சர்ட்டபிள் டயலாக் பாக்ஸ் இதுதான், இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் டேபிளுக்கான பெயர் நம்ம கொடுக்கலாம், நேமில் வந்து டேபிளுக்கான பெயர் கொடுக்கலாம். அண்ட் சைஸ் கேட்குறோம் இல்லையா, இந்த இடத்துல நமக்கு எத்தனை காலம், எத்தனை ரோஸ், அதாவது எத்தனை நெடுவரிசைகள், எத்தனை வரிசைகள் வேணும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம குறிப்பிடலாம். அண்ட் இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் அப்படின்றது இருக்குது. இந்த ஹெட்டிங் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த டேபிளோட முதல் வரிசை இருக்குல்ல, அந்த வரிசையில் நம்ம வந்து அந்த வரிசையை ஹெட்டிங்காக வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக இதை நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்படி நம்ம கிளிக் பண்ணும்போது அது வந்து செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகும்போது அந்த முதல் வரிசை வந்து ஹெட்டிங்காக தான் தோன்றும். இப்போ ஹெட்டிங் எப்படி தோன்றும் அப்படின்னா போல்டாகவும் இந்த சென்டர் அலைன்மெண்ட்டாகவும் தோன்றும். அதாவது அந்த பர்டிகுலர் சிற்றறையில் நடுப்புற அந்த வார்த்தையோ இல்லை எது நம்ம வந்து தட்டச்சு செய்கிறோமோ அது வந்து நடுவு அலைன்மெண்ட்டோட தோன்றும். அதே மாதிரி போல்டாகவும் தோன்றும். சரிங்களா? அண்ட் இந்த ஹெட்டிங் செலக்ட் ஆனவுடனே இந்த ரிப்பீட் ஹெட்டிங் அப்படின்றது செலக்ட் ஆகுது. இது எதுக்கு செலக்ட் ஆகுதுன்னா இப்போ வந்து நம்ம அட்டவணை 2 பக்கங்கள் இல்லை 3 பக்கங்களுக்கு அட்டவணை வந்து நீண்டு கொண்டே போகுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு பக்கத்துலையும் அந்த முதல் வரிசையானது ஹெட்டிங்காக தோன்றுவதற்காக இந்த ரிப்பீட் ஹெட்டிங் அப்படின்றது நம்ம செக் பண்ணுறோம். அடுத்தது டோன்ட் ஸ்பிளிட் டேபிள், இது வந்து நம்ம செலக்ட் பண்ண மாட்டோம். இது எதுக்கு அப்படின்னா வந்து நம்மளோட டேபிளில் வந்து அடுத்த பக்கத்துக்கு ஸ்பிளிட் பண்ணி போகலாம், 2வது பக்கத்துக்கு ஸ்பிளிட் பண்ணலாம். அப்படி நம்ம வந்து உடைச்சி 2 அட்டவணையை 2ஆ பிரிக்கலாம் அப்படின்னா நம்ம இதை வந்து செக் பண்ணிடணும். இப்போதைக்கு நமக்கு அட்டவணை வந்து ஒரு பக்கத்திலேயே தான் முடியணும். ஸோ அதனால இதை நம்ம செக் பண்ண போறது இல்லை. அடுத்தது பார்டர், இது வந்து செலக்ட் ஆயிருக்கும். ஸோ ஒரு டேபிள்னா அதுக்கு அந்த பார்டர் இருந்தால் தான் வந்து நமக்கு அது பார்க்கறதுக்கு ஒரு அட்டவணை மாதிரி தோன்றும் இல்லையா? ஸோ இதுவுமே வந்து நம்ம செக் பண்ணலாம். அடுத்தது ஆட்டோ ஃபார்மேட், இது எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா டிஃபால்ட்டாக நிறைய ஃபார்மேட் இருக்கும். அதில் உங்களுக்கு எதாவது ஃபார்மேட் இருக்கிற ஃபார்மேட் எதாவது பயன்படுத்தினா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் இப்போ வந்து க்ரீன் அப்படின்னு கொடுத்தா இந்த ஃபார்மேட்டில் டேபிளானது உருவாகும். உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டும் தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம நன் அப்படின்றது கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ ஓகே கொடுக்குறேன். இந்த இடத்துல காலம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து 4 காலமும் 5 ரோஸ் வேணும். ஸோ 5 வரிசைகள் வேணும். ஸோ 4x5 அப்படின்றது நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் 4 நெடுவரிசைகள் மற்றும் 5 வரிசைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த டேபிளுக்கான டூல் பார் வந்து ஆட்டோமேட்டிக்காக தோன்றுறது. ஸோ இந்த டூல் பார், இந்த டேபிள் ஃபார்மேட்டிங் டூல் பார் இதை பயன்படுத்தி
இந்த டூல் பாரை பயன்படுத்தி நம்ம இன்சர்ட் ரோஸ், இன்சர்ட் காலம்ஸ், அப்புறம் வந்து டெலீட் ரோஸ், டெலீட் காலம்ஸ், அப்புறம் 2-3 செல்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் பண்றது, மெர்ஜ் பண்றது, அது எல்லாமே வந்து இந்த பணிக்குறிகள் பயன்படுத்தி நம்ம எளிமையா பண்ண முடியும். ஸோ இன்சர்ட் டேபிள் டயலாக் பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு விரிவாக நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எப்படி தரவுகளை வந்து அட்டவணையில் உள்ளீடு செய்வது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்தது வரிசைகளை வந்து சேர்ப்பது மற்றும் நீக்குவது, அந்த இன்சர்ட் ரோ, இன்சர்ட் காலம்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இந்த டேபிள் ஃபார்மேட்டிங் கருவிப்பட்டையில் இருக்க இந்த பணிக்குறிகளை பயன்படுத்தி எவ்வாறு செய்வது அப்படின்றதையும் வந்து நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ அடுத்தது வந்து நம்ம தரவுகளை உள்ளீடு செய்தல், வரிசைகள் மற்றும் நெடுவரிசைகளை சேர்த்தல், வரிசைகள் மற்றும் நெடுவரிசைகள் டெலீட் செய்தல். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல தரவுகளை எப்படி உள்ளீடு செய்வது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ முதல் வரிசை பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் மாதிரி இருக்கும், நம்ம செக் பண்ணோம் இல்லையா. ஸோ அது ஆப்ஷன் கொடுத்ததுனால இப்போ வந்து இங்கே பாருங்க போல்டாகவும் அண்ட் அதோட இது பார்த்தீங்கன்னா நடுப்புற அந்த சிற்றறையில நடுவில் தான் வந்து அந்த இது உரையானது தோன்றிருக்கு. ஓகேவா, நேம், அதன் பிறகு இப்போ ஏஜ் அப்படின்றது கொடுக்குறேன் அண்ட் கிளாஸ் அப்படின்றது கொடுக்குறேன். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தரவுகளை வந்து நம்ம உள்ளீடு செய்யலாம். இப்போ நேம்க்கு பதிலாக இப்போ வந்து அருண். இப்போ அடுத்த தரவுகள் பார்த்தீங்கன்னா இது ஹெட்டிங் கிடையாதுங்க. ஸோ அதனால அதோட அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட்டாக தான் இருக்கும். அதாவது அந்த சிற்றறைகளை லெஃப்ட்ல இருந்தால் வந்து அந்த உரையானது தோன்றும். ஸோ ஏஜ் பார்த்தீங்கன்னா இப்போ 17 அப்படின்றது கொடுக்குறேன் அண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 12 அப்படின்றது கொடுக்குறேன். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தரவுகளை வந்து உள்ளீடு செய்து கொண்டே போகலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து வரிசைகள் மற்றும் நெடுவரிசைகளை எவ்வாறு சேர்ப்பது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வரிசை சேர்க்க வேண்டும் அப்படின்னா ரொம்ப எளிமையான சுலபமான வழி என்ன கொடுத்துருக்காங்க உங்கள் புத்தகத்தில் அப்படின்னா, இந்த அட்டவணையில் கடைசி சிற்றறையில் கொண்டு போய் இந்த இன்சர்ஷன் பாயிண்டரை வைக்கணும். ஸோ இங்கே பிளிங்க் ஆகுது பாருங்க. இன்சர்ஷன் பாயிண்டரை வச்ச பிறகு நம்மளுடைய கீபோர்ட்ல இருக்க டேப் கீயை பிரஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு வரிசையானது இன்சர்ட் ஆகுது. பார்த்துருக்கீங்களா. இப்போ 5வது வரிசைக்கு மேல 6 அடுத்த வரிசையானது இன்சர்ட் ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ இது வந்து சுலபமா வந்து ஒரு வரிசையை சேர்ப்பதற்கான முறை. இது எப்படின்னா கடைசி நம்ம எந்த இடத்துல கொண்டு போய் சிற்றறை வச்சுட்டு நம்ம டேப் கொடுக்கும்போது, அதாவது கடைசி சிற்றறையில கொண்டு போய் வைக்கும்போது கடைசியா இறுதியாக ஒரு வரிசையானது சேர்க்கப்படும். இப்ப நடுப்புற நமக்கு வந்து ஒரு சிற்றறையை சேர்க்கணும், ஒரு வரிசையை சேர்க்கணும் அப்படின்னா எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல முதல்ல இன்சர்ஷன் பாயிண்டரை கொண்டு போய் வைக்கணும். ஸோ இப்ப பாருங்க, இப்ப வந்து நான் வந்து பெனிட்டா அப்படின்றது நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வரிசைக்கு முன்னாடி நான் ஒரு வரிசையை சேர்க்கணும் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல பாருங்க இன்சர்ட் ரோஸ் அப்படின்ற இடத்துல இந்த பணிக்குறியை பயன்படுத்தினா நமக்கு அடுத்த வரிசையானது தோன்றிருக்கு. ஓகேவா. அதே மாதிரி இப்போ இந்த 12 இந்த கிளாஸ் 12 இருக்குல்ல, இதற்கு அடுத்து இல்லை இந்த ஏஜ்க்கு அப்புறம் இதற்கு அடுத்து நெடுவரிசையை சேர்க்கணும் அப்படின்னா நம்ம இன்சர்ட் காலம்ஸ் அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ இன்சர்ட் காலம் கொடுக்கும்போது அதுக்கு அடுத்து வந்து தோன்றிருக்கு. ஓகே. ஸோ டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் அப்படிதான் வந்து வரிசையும் அந்த நெடுவரிசையும் தோன்றிருக்கு. நான் வந்து புக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா பிஃபோர் தான் வந்து இன்சர்ட் ஆகும் சொல்லியிருந்தேன். அது தவறு. டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இன்சர்ட் ரோ, இன்சர்ட் காலம் பணிக்குறிகள் பயன்படுத்தும் போது அந்த வரிசைக்கோ இல்லை அந்த நெடுவரிசைக்கோ அடுத்தது ஆஃப்டர் பொசிஷன்ல தான் வந்து டிஃபால்ட்டா வரிசையும் நெடுவரிசையும் சேர்க்கப்படுகிறது. ஸோ இது வந்து குறிச்சுக்கோங்க. இப்போ நம்ம நேரடியாகவே அதை பார்த்துட்டோம். சரிங்களா. ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட வரிசைகள் மற்றும் நெடுவரிசைகள் சேர்ப்பதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல எந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல இன்சர்ஷன் பாயிண்டர் வைக்கணும். ஸோ இப்போ ஏஜ் அப்படின்றது இருக்குல்ல, இந்த 17 அப்படின்னு இருக்க இந்த சிற்றறைக்கு முன்னாடி நம்ம வந்து வரிசைகள் சேர்க்க வேண்டும் அப்படின்னா வந்து முதல்ல அந்த இடத்துல நம்மளோட இன்சர்ஷன் பாயிண்டரை வச்சிடணும். அதன் பிறகு இங்க பாருங்க டேபிள்ல போயிட்டு இன்சர்ட் அப்படின்ற கமாண்ட் போயிட்டு ரோஸ் அல்லது காலம்ஸ் எது வேணுமோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ரோஸ் வேணும் அப்படின்னா அது கொடுத்துக்கிறேன். ஸோ இன்சர்ட் ரோஸ் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இதுல எத்தனை எண்ணிக்கை வேணுமோ அத்தனை எண்ணிக்கையை நம்ம வந்து தட்டச்சு செய்யலாம், அல்லது இந்த ஆரோஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கூட்டவோ கழிக்கவோ செஞ்சுக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ எனக்கு 3 ரோஸ் வந்து இன்சர்ட் பண்ணோம் அண்ட் டிஃபால்ட் பொசிஷன் வந்து ஆஃப்டர் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே டிஃபால்ட்டா வந்து இன்சர்ட் பண்ணும்போது அதுக்கு பிறகுதான் வந்து இந்த ரோவோ இல்லை நெடுவரிசையோ வந்து இன்சர்ட் ஆகுது. ஸோ இதை மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து பிஃபோர் அப்படின்றத மாத்திட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ நம்மளுடைய கர்சர் இங்க இருந்துச்சுல, இதுக்கு முன்னாடி 3 வரிசைகளானது இன்சர்ட் ஆயிருக்கு.
இதே மாதிரி நெடுவரிசைகள் வேணும்னாலும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கு மறுபடியும் டேபிளில் போயிட்டு இன்சர்ட் போயிட்டு நம்ம காலம்ஸ் அப்படின்ற செலக்ட் பண்ணும்போது இன்சர்ட் காலம் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நமக்கு எத்தனை காலம் வேணுமோ அத்தனை காலம் நம்ம வந்து கொடுத்துட்டு பொசிஷன் வேணும்னா பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்றது எது வேணுமோ கொடுத்துட்டு ஓகே கொடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, ஸோ இந்த இடத்துல கர்சர் இருந்துச்சு, இன்சர்ஷன் பாயிண்டர் இருந்துச்சு. ஸோ அதற்கு முன்னாடி 4 நெடுவரிசைகளானது இப்போ இன்சர்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அடுத்தது நமக்கு வந்து ஒரு ரோவையோ இல்லை காலையோ டெலீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த டெலீட் ரோஸ் இல்லை டெலீட் காலம்ஸ் பணிக்குறி பயன்படுத்தி எளிமையாக பண்ணிடலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த காலம் இந்த வேண்டாம் அப்படின்னா அந்த காலத்தை முதல்ல செலக்ட் பண்ணிடணும். அந்த டெலீட் காலம்ஸ் கொடுக்கும்போது அந்த காலம் வந்து டெலீட் ஆயிடுது. ஓகேவா? அதே மாதிரி ரோ வேண்டாம் அப்படின்னா இந்த ரோவை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த ரோ செலக்ட் பண்ணிட்டு நம்ம டெலீட் ரோ கொடுக்கும்போது அந்த பர்டிகுலர் ரோ ஆனது டெலீட் ஆயிடுது. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம வந்து ஒரு தரவு வந்து டெலீட் பண்ணுறது அப்படின்னா அந்த தரவு இருக்கிற அந்த அதில் இருக்க அந்த தரவுகளை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம வந்து டெலீட் கீ வந்து ப்ரெஸ் பண்ணலாம். உங்களுடைய கீபோர்டில் டெலீட் கீட்லேயே அதை நம்ம பயன்படுத்தும் போது அந்த தரவானது டெலீட் ஆகிடும். ஸோ அட்டவணையில் உள்ள பொருளடக்கத்தை நீக்குவதற்கு நம்ம வந்து அதை தேர்வு செய்து டெலீட் பொத்தானை அழுத்தினா அந்த பொருளடக்கம் அதாவது அந்த தரவானது நீக்கப்பட்டுவிடும். அடுத்தது முழு அட்டவணை நீக்கணும், அதாவது அதில் இருக்க ஃபுல் தரவு எல்லாத்தையுமே நீக்கணும் அப்படின்னா அந்த எடிட்டில் போய் செலக்ட் ஆல் கொடுக்கணும் அல்லது Ctrl+A கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அந்த அட்டவணையில் இருக்க பொருள்கள் அனைத்துமே வந்து தேர்வு ஆகிவிடும். அதன் பிறகு நம்ம வந்து டெலீட் கொடுக்கும்போது அதில் இருக்க அனைத்து டேட்டாவும் வந்து டெலீட் ஆகிடும். இப்போ அட்டவணை முழுமையாக அட்டவணையே டெலீட் செய்ய வேண்டும் என்றால் நம்ம டேபிளில் போயிட்டு டெலீட் போயிட்டு டேபிள் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும்போது அந்த முழு அட்டவணையானது நீக்கப்பட்டுவிடும். சரிங்களா? ஸோ அதையும் வந்து உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். ஸோ இந்த அட்டவணையில் இருக்க அனைத்து பொருளையும் வந்து நம்ம நீக்கிறோம், அது அனைத்து தரவுகளையும் நீக்க வேண்டும் என்றால் நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல இந்த டேபிள் மேலே ஒரு கிளிக் பண்ணிட்டு Ctrl+A கொடுக்கும்போது அந்த அட்டவணை முழுமையாக செலக்ட் ஆகிவிடும். இப்பொழுது நம்ம வந்து டெலீட் கீ கொடுத்து அதில் இருக்க தரவுகள் அனைத்துமே வந்து டெலீட் ஆகிடும். இப்போ அட்டவணை முழுமையாக நீக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணோம், டேபிளில் போயிட்டு டெலீட் அப்படின்றது பாருங்க, இதில் போயிட்டு நம்ம டேபிள் கொடுக்கும்போது அந்த அட்டவணை முழுமையாக நீக்கப்பட்டுவிடும். ஸோ இது வந்து முழு அட்டவணை நீக்குவதற்கான வழிமுறை. சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா சிற்றறைகளை இணைத்தல் மற்றும் பிரித்தல். ஸோ ஒரு அட்டவணையில் இருக்க சிற்றறைகளை எவ்வாறு இணைப்பது ஒரு சிற்றறை எப்படி பல சிற்றறைகளாக பிரிப்பது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதன் பிறகு அட்டவணையின் அளவை வந்து மாற்றுவது, ரீசைஸ் த டேபிள் இருக்குல்ல, ஸோ இதையும் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ வரிசையின் உயரத்தை மாற்றுறதுக்கு நெடுவரிசையின் அகலத்தை மாற்றுவது மற்றும் உரையாடல் பெட்டி மூலம் நெடுவரிசையின் அகலத்தை மாற்றி அமைப்பது. ஸோ இது வரைக்கும் வந்து நான் அடுத்த இந்த இதில் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ இந்த டேபிள் ஃபார்மட் டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு நெடுவரிசையின் அகலத்தை மாற்றி அமைப்பது என்பது வரை நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம வந்து ஒரு டேபிளை உருவாக்கிடலாம். ஸோ இந்த டவுன் ஆரோ கிளிக் பண்ணிட்டு நமக்கு வந்து இப்பொழுது ஒரு 4x5 டேபிளை ஒன்றை வந்து நான் உருவாக்கிடுறேன். ஸோ இவ்வாறு உருவாக்கப்பட்ட பிறகு நம்ம இதில் இருக்க செல்ஸை வந்து சேர்ப்பது, அதாவது மர்ஜ் செல்ஸ் அண்ட் ஸ்பிளிட் செல்ஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ மர்ஜ் செல்ஸ்னா வந்து அதில் இருக்கிற செல்களை வந்து நம்ம வந்து இணைக்க வேண்டும். ஸோ அதுக்கு முதல்ல எந்தெந்த செல்லை இணைக்கணுமோ அதை வந்து முழுமையாக தேர்வு செய்ய வேண்டும். ஸோ நான் வந்து இந்த நடுப்புற இருக்க இந்த 4 சிற்றறைகளை நம்ம வந்து இணைக்க போகிறோம். ஸோ அதற்கு தேர்வு செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல மர்ஜ் செல்ஸ் அப்படின்ற ஒரு பணிக்குறி இருக்குன்னா அதை பயன்படுத்தும் போது அந்த அனைத்துமே ஒரே செல்லாக இணைக்கப்பட்டுவிடும். சரிங்களா? இது வந்து மர்ஜ் செல்ஸ். அடுத்தது ஒரு ஒரு சிற்றறை வந்து எப்படி பிரிப்பது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து அந்த சிற்றறை தேர்வு செய்யணும். ஸோ இந்த இடத்துல அந்த இன்சர்ஷன் பாயிண்டர் இங்கே வைக்கிறேன். அடுத்தது இந்த மாதிரி ஸ்பிளிட் செல்ஸ் பணிக்குறியை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அல்லது இந்த அறையின் மீது மவுஸ் பாயிண்ட் வச்சு ரைட் கிளிக் பண்ணும்போது இங்கே செல் அப்படின்றது அந்த பாப்அப் மெனுல இருக்குல்ல, இதில் போயிட்டு ஸ்பிளிட் அப்படின்றத நம்ம தேர்வு செய்யலாம். ஸோ ஸ்பிளிட் அப்படின்றது கொடுக்கும்போது இந்த ஸ்பிளிட் செல்ஸ் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ எத்தனை செல்லாக வந்து பிரிக்க வேண்டும் என்பது கேட்குது. ஸோ டிஃபால்ட்டாக 2ன்னு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கூட்டிக்கலாம். ஸோ 3 செல் பிரிக்க வேண்டும். அண்ட் ஹரிசாண்டலி அப்படின்னா நெடுக்கைகளா வரிசைகளா வந்து பிரிக்கப்படும். வெர்டிக்கலி அப்படின்னா வந்து அந்த ஒரு சிற்றறையானது காலம் வைஸ் பிரிக்கப்படும். ஸோ இப்போ வெர்டிக்கலி அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே அப்படின்னு கொடுக்குறேன் பாருங்க. ஸோ அந்த ஒரு செல் வந்து 3 காலமா வந்து அது 3 நெடுவரிசைகளா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து சிற்றறைகளை பிரிப்பது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து இதனுடைய அளவை வந்து எப்படி மாற்றுவது, ஒரு அட்டவணையுடைய சைஸை ரீசைஸ் எப்படி பண்றது அப்படின்னா இந்த அட்டவணையின் கார்னர்ல எடுத்துட்டு போய் வைக்கும்போது டபுள் ஹெடட் ஹேரோ மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம இழுக்கும் போது அதனுடைய அளவானது குறைக்கப்படும். சரிங்களா? அடுத்தது ஒரு குறிப்பிட்ட வரிசையின் உயரத்தை மாற்ற வேண்டும்னா அந்த வரிசையில அந்த இன்சர்ஷன் பாயிண்டரை வச்சிடணும். அந்த மவுஸ் பாயிண்டரை கொண்டு போய் அதனுடைய பார்டர்ல வச்சுட்டு எல்லை மீது வச்சுட்டு நம்ம கிளிக் பண்ணி டிராக் பண்ணும்போது அதனுடைய உயரமானது மாறும். அதே மாதிரி நெடுவரிசையின் அந்த பார்டர் மீது வச்சுட்டு நம்ம கிளிக் பண்ணி டிராக் பண்ணும்போது அதனுடைய
அகலத்தை வந்து மாற்ற முடியும். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம டேபிள் ஃபார்மேட்டிங் டூல் இதில் வச்சு பண்ணலாம். ஸோ டேபிளில் போயிட்டு டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கும் பாருங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் போய் செலக்ட் பண்ணும்போது இதில் காலம்ஸ் அப்படின்ற டேப்ல பார்த்தீங்கன்னா இந்த காலம் வித் இப்போ இருக்கிற காலத்தோட வித் என்பது இங்கே இந்த திரையில தோன்றுது. ஸோ இதனுடைய அளவுகளை வந்து நம்ம மாற்றி அமைக்க முடியும். ஸோ இவ்வாறு சில எந்த நெடுவரிசையின் அளவு அகலத்தை மாற்றணுமோ அந்த அகலத்தை மாற்றி விட்டுட்டு நம்ம ஓகே அப்படின்னு கொடுக்கும்போது அதற்கு ஏற்ற மாதிரி அந்த நெடுவரிசையின் அகலமானது மாற்றப்பட்டுவிடும். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அட்டவணை வடிவூட்டல். ஸோ இதை வந்து நான் அடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம ஆஸ்க் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.